Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்ஸ் 50 மார்க்ஸ். ஸோ இதில் நம்ம நேற்று பார்த்த கொஸ்டின் பேப்பர் வேறு டிஸ்ட்ரிக்ட், இது இயரும் வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதில் கொடுத்த அதே தான் நான் வந்து என்னென்ன ப்ரையாரிட்டி வைஸ் நம்ம சொல்கிறோமோ அதே தான். choose the correct answer first, அதாவது 1 marks choose the correct answer, fill in the blanks, match the following, true or false, ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது எல்லாமே படிச்சிருங்க, தரோவாக இருங்க. அடுத்தது டெஃபினிஷன் வர கொஷின் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட் எந்த லாஸ் அந்த மாதிரி ஸ்டேட்டுன்னு வரக்கூடிய கொஷின் மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை அப்படின்னு வர கொஷின் மிஸ் பண்ணாதீங்க. டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ் மீன் பை. அதே 4 மார்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட், யூசஸ் ஆஃப், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், இந்த மாதிரி ஒரு கொஷின் வருதா கம்பல்சரி அதை படிச்சிருங்க. ஸ்கிப் பண்ணவே வேண்டாம், அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாதீங்க. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்படின்னு வருதா கண்டிப்பாக படிச்சிருங்க, ஒரு கொஷின் கம்பல்சரி வரும் இல்லையா. யூசஸ் ஆஃப், ரைட் த யூசஸ் ஆஃப், இல்லை இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், செலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப், இந்த மாதிரி பேட்டர்னில் வருதா. ஸோ நான் சொல்கிற வேர்ட்ஸில் வச்சு வருதா அந்த கொஷினை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, படிச்சிருங்க. டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா, அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, அதை படிச்சிருங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு டிப்ஸு, சரிங்களா. இந்த மாதிரி படிச்சிங்கன்னா ஓவரால் ஸ்கோரிங்க்கு உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதை மட்டும் படித்தா போதுமா, இல்லை, அது அப்படி இல்லை. கண்டிப்பாக இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு 30 மார்க்ஸாவது கவர் ஆகிடும். 50ல் 25 to 30 மார்க்ஸ் கவர் ஆகிடும். ஸோ இந்த கொஷின் பேப்பர் இது செகண்ட், நான் ஆல்ரெடி நேற்று ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் பார்த்தோம், அதில் எந்த அளவுக்கு கவர் ஆகிருந்ததுன்னு. இப்போ இந்த மாடல் கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸ் நான் தரோவாக படிச்சிருக்கேன் மேம். 8 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது, ஓகேங்களா. உங்கள் கையில் எத்தனை மார்க்ஸ் இருக்குது? 8 மார்க்ஸ் இருக்குது. 1 மார்க்ஸை எல்லா லெசன்லேயும் தரோவாக படிச்சிருங்க, 8 மார்க்ஸ். அண்ட் தென் Roman number 2, answer any 6. ஸோ each one carries 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து வாட் இஸ்ன்னு கொடுத்துருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரஸ்ட் வருது, வாட் இஸ் கொஹிஷன் வருது. அதே மாதிரி 1 மார்க் நான் தரோவாக படிக்க சொல்லியிருந்தேன். அப்போது 15th கொஷின் 3 கொஷின் அந்த மாதிரி கவர் ஆகிடுது. இப்போ நம்ம சொல்கிற பேட்டர்னில் எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்றதை நம்ம இப்போ பார்க்குறோம், சரிங்களா. எனி 6 எழுத சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எந்த 6 தெரியுதோ எழுதலாம். நான் எதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட்டு, வாட் இஸ் மீன் பை அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அந்த மாதிரி மிஸ் பண்ணலன்னா வாட் இஸ் ரஸ்ட் நமக்கு தெரியுமா, வாட் இஸ் கொஹிஷன் தெரியுமா, மேத்ஸ் த ஃபாலோயிங் 1 மார்க் ஃபுல்லாக தரவா படிக்க சொன்னேன். அப்போ 3 டோட்டலாக 8 மார்க்ஸ், 3 into 3 9 மார்க்ஸ், 17 மார்க்ஸ் இப்போ வர நமக்கு நம்ம ஸ்கோர் பண்ணிடுது. நம்ம இப்போ பார்த்த வர சொல்கிறேன் நான் 17 மார்க்ஸ். அடுத்தது மெயின் திங் இன்னொன்று நான் மறந்துட்டேன், ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ். கெமிஸ்ட்ரியில் இருக்க நியூமரிக்கல் ப்ராப்ளம் கம்பல்சரி கொஷினில் 5 மார்க் வரும், சரிங்களா. 4 மார்க்கில், நாட் 5 மார்க், 4 மார்க் கொஷினில் கம்பல்சரி ஒன்று வரும். ஸோ நீங்கள் அந்த ஃபிசிக்ஸில் இருக்க நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் தரோம் மேம், உங்கள் கையில் 2 மார்க் இருக்குது. ஸோ 17 + 2 19 மார்க்ஸ் இப்போ வர நம்ம கம்பல்சரின்னு சொன்னதில் வச்சு 19 மார்க்ஸ் நம்ம இப்போ ஸ்கோர் பண்ணியிருக்கோம். அடுத்து ரோமன் நம்பர் 3, answer any 4 of the following. Question number 22 is compulsory, 4 mark question. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷினே டிஃப்ரென்ஷியேட் த ஐ டிஃபெக்ட்ஸ் மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோப்பியா. டிஃப்ரென்ஷியேட் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத கொஷின், நம்ம 4 மார்க் ஒன்று அட்டென்ட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 18 19 இருக்குது, 20 வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன். அதே மாதிரி ட்ராயிங்கை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் 20 21 22 இந்த 3 கொஷின் நம்ம அட்டென்ட் பண்ணலாம். எப்படின்னா வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், இம்பார்ட்டன்ஸ் வர கொஷின் விடாதன்னு சொன்னேன்னா அதே மாதிரி வாட் இஸ்னு வர்றது, அப்போது ஒரு 4 மார்க் நமக்கு தெரியுது. இன்னொன்று பாருங்கள், ட்ராயிங் எந்த காரணத்தை கொண்டும் பயாலஜியில் வரக்கூடிய ட்ராயிங், நியூரான், நெஃப்ரான் எதுவாக இருந்தாலுமே மிஸ் பண்ணாதீங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், அடுத்த டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யூசஸ் நிறைய வரும், கெமிஸ்ட்ரி நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் ஏதாவது இருந்தால், பயாலஜியில் வந்து டிஃப்ரென்ஷியேட், இம்பார்ட்டன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், செலியன் ஃபீச்சர்ஸ், ட்ராயிங், இந்த மாதிரி மேக்ஸிமம் ட்ராயிங் வந்து உங்களுக்கு பயாலஜியில் தான் கவர் ஆகும், அந்த ட்ராயிங்கை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 17th கொஷின் எனக்கு ஆன்சர் தெரியும், ஏன்னா டிஃப்ரென்ஷியேட்னு வந்திருக்கு. 20 வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன் அதை நான் படிச்சிருப்பேன். 20th செகண்ட் கொஷின் தெரியும், அதாவது 2 கொஷின் தெரியும்.
ட்ராயிங் 21ல் ஏபி இது ரெண்டும் தெரியும் எனக்கு. 22nd கண்டிப்பாக இது கம்பல்சரி கொஷின், கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கொஷின். நம்ம ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருக்க 4 கொஷின்ஸ் இப்போ என்னால் அட்டன் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம படித்ததுக்கே 4 மார்க்ஸ், அதாவது 4 கொஷின்ஸ், 4 × 4 16 மார்க்ஸ். ஆல்ரெடி நம்ம எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோம்? 19. ஓகேங்களா? 19 + 16 25 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ரோமன் நம்பர் 4 ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் டீட்டெயில். 7 மார்க் கொஷின், 2, 7, 14. இது இன்டர்னல் சாய்ஸ். இந்த இன்டர்னல் சாய்ஸில் கூட பாருங்கள், இந்த கொஷின் பேப்பரில் டிஃபைன் இனர்ஷியா, நான் சொன்ன டெஃபினேஷன், டிஃபைன் நியூட்டன் செகண்ட் லா டெஃபினேஷன் வந்துருச்சா? அப்போ ஒரு டீட்டெயில் நம்ம அட்டன் பண்ணிட்டோம். அப்படி இல்லையா 24th பாருங்க, எக்ஸ்பிளைன் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். எக்ஸ்பிளைன்னு பார்க்குறது டீட்டெயிலில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ், அதை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்பிளைன் ஒரு ஸ்டார்டிங் வித் டீட்டெயில் வருதா, மிஸ் பண்ணாதீங்க, படிச்சிருங்க. சரிங்களா? அடுத்தது ரைட் த டென்டல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இந்த ஹார்ட்னு கொடுத்துருக்காங்க. மேம் எனக்கு இதில் எந்த டீட்டெயிலும் தெரில அப்படின்னா கூட நம்ம சொன்னது பாருங்கள், இம்பார்ட்டன்ட்னு இருந்தால் அதை படிக்க சொன்னேன் இல்லையா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் நமக்கு கிடைக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் 2 மார்க் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போது நம்ம 25 + 7 சரிங்களா, 25 அந்த ஃபஸ்ட்டு டீட்டெயில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது டெஃபைன் இனர்ஷியாலாம் 32 மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது. 32 மார்க்ஸ். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ப்ரையாரிட்டி வரைக்கும் படித்தாலே 50க்கு 32 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுறோம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி படிச்சிருங்க. அதுக்கடுத்து ரிமைனிங் கொஷின்ஸ் படிச்சிருங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். கண்டிப்பாக நீங்கள் 50 அவுட் ஆஃப் 50 தாராளமாக எடுக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம லெசன் வைஸ் கவர் பண்ணுறோன்றது அப்பார்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், லெசன் வைஸ் கவர் பண்ணும்போது 3 லெசன் படிக்கும் போதே நமக்கு என்ன ஆகிடலாம், அடுத்த லெசன் படிக்க டைம் இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நான் எக்ஸாம் டைமில் சொல்லலை, இந்த ஸ்டடி பிளானில் படிக்கும் போதே நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் 1 மார்க் ஃபுல்லாக முடிச்சிடு, டெஃபினேஷன் முடிச்சிடு, ஸ்டேட்மெண்ட் முடிச்சிருங்க, நெக்ஸ்ட்டு வந்து யூசர்ஸ் முடிச்சிருங்க, வாட் இஸ் மீன் பை அந்த மாதிரி முடிச்சிருங்க, இம்பார்ட்டன்ஸ் முடிச்சிருங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் முடிச்சிருங்க, டிஃப்ரென்ஷியேட் முடிச்சிருங்க, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜியில் வந்ததுன்னா முடிச்சிருங்க, ட்ராயிங் ஓவரால் முடிச்சிருங்க. கண்டிப்பாக இதில் இந்த மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஓவரால் கவர் பண்ணிடலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க. எப்போவுமே வந்து பிளானிங் இருக்கணும். எந்த ஒரு வேலை நம்ம பார்க்குறோனாலும் இந்த மாதிரி பண்ணால் நமக்கு ஈஸியாக முடியும், இந்த ஒர்க்கை ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்றது. இப்போ எதுவுமே நம்ம முடிச்சிட்ட பிறகு இதை இப்படி செஞ்சுருக்கலாம்ல அப்படின்றத நம்ம அப்போ யோசிக்கக்கூடாது. மேபி சில சேஞ்சஸ் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் பிளான் பண்ணி இந்த மாதிரி ப்ரையாரிட்டி வைஸ் முடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.